ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் கேட்டிங்கன்னா, முந்தா நாள் தளபதி ஈரோட்டில் பண்ண சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆகிருக்குங்க. அதாவது நம்ம எதிர்பார்க்காத ஒரு கட்சி வந்து பார்த்திங்கன்னா தலைமையிலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சைட்டு மேனிக்கே அந்த விஜய்க்கு எதிரான மனையில் திரும்பியிருக்காங்க. அது எந்த கட்சி யாருங்கிறத பற்றியும், அதுக்கப்புறம் ஒருத்தருடைய ரியாக்ஷனுக்காண்டி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அடிச்ச அடி அப்படி யாருன்னு கேட்டிங்கன்னா உருட்டு மன்னன். அதாவது உருட்டு மன்னனுடைய தம்பிகள் ஆமை குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா அன்னையிலேருந்து கதறிட்டு இருக்கானுங்க. டெய்லி ஒரு 4 வீடியோ போட்டு சாட்டை இடுமலம் காத்திலாம் கதறிட்டு இருக்கானுங்க, ஒப்பாரியா வச்சுட்டு இருக்கானுங்க. அதுக்கு நம்ம பரிட்டி கொடுத்துட்டு இருக்கோம். இதில் அவருடைய நொன்ன உருட்டு மன்னனுடைய ரியாக்ஷன் நம்ம பார்க்கணும்ல. அதாவது அவர்கிட்ட தான் இப்போ கேட்டிருக்காங்க நிருபர்கள். அதாவது விஜய் பார்த்தீங்கன்னா களத்தில் இல்லாதவங்களையும் களத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாதவங்களையும் பற்றி நாங்கள் பேச மாட்டோம், எதிர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அவர் சொன்ன பதில பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கேள்வி கேட்டுட்டு அவர் மனசுக்குள்ள எத்தனை தோடி இருக்கும். சின்ன பையன் என்ன பேச்சு பேசுகிறோம், நம்மளை ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டேங்கான, ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டேங்கா. லெஃப்ட்டுகளில் டீல் பண்ணுறா, நாம உயிரை விட்டு கத்தி கத்தி அவனை போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கோம். போகிற இடம்லாம் அவனை போட்டு வச்சு செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் அவன் நம்மளை ஒரு இதாக கூட மதிக்காம களத்துக்காக சம்மந்தம் இல்லாமல் சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே பொங்குனாலும் அதை அடக்கி வச்சுட்டு இல்லை. யார் களத்தில் இருக்கா? ஏங்க கட்சி ஆரம்பிச்சாரு, ஆரம்பித்த உடனே ஈரோடு கிழக்கு தொகுதி எடுக்கிறது வந்துச்சுல, அப்படி நிற்க வேண்டியதானே? ஏன் அங்கே நிற்காம ஓடினாரு? அங்கே நின்னது யார்? நான் தானே. திமுக எழுத்துட்டு நான் தானேங்க, களத்தில் நிற்கிறது நான் தானே. களத்தை விட்டு ஓடினவங்களாம் களத்தை பற்றி பேசலாமா? இதெல்லாம் நகைச்சுவை கடந்துட்டு போயிடணும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சில நேரங்களில் தளபதி விஜயோவில் பார்த்து போகிற இடம்லாம் மேடைகளை விமர்சிப்பீங்கல்ல, அவர் கட்சியும் அவரையும். அப்போலாம் எனக்கு இப்படி தான் தோணும், இவரை பற்றிலாம் எங்கடா பேசிக்கிட்டு உருட்டு முன்னன், இதுக்கெல்லாம் நம்ம ரிப்ளை கொடுக்கணுமா, கடந்து போகலாம் அப்படி தான் உங்களுக்கு தோணும். சரி, ஓகே, இப்போ அவர் சொன்னதுக்கு நம்ம பள்ளி கொடுக்கலாம். அதாவது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சார்ல, ஆரம்பிக்கும் போதே 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் நாங்கள் நிற்க போகிறோம் அப்படின்னு தெளிவாக அறிவிச்சிட்டாங்க. இந்த ஏன்னா அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிக்கணும், தமிழ்நாட்டை ஆளணும். ஸோ எல்லாம் பக்க பிளானாக தான் அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்காரு. இந்த எழுத்தங்கோதுன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு சும்மா பேருக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு திருநிதி வாங்கி அதுக்கெல்லாம் வரல. ஏன்னா அவர் எல்லாத்தையும் அங்கேயே பார்த்துட்டாரு. ஸோ அவர் பக்கா பிளானாக வராரு, புரிஞ்சுக்கணும். அதாவது எடுத்த உடனே நம்ம ஒரு கட்சி ஆரம்பிச்சோம் அப்படிங்காண்டி வர்ற உடனே அந்த இடத்துல போய் நிற்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க வியூங்களை வச்சு பக்கா பிளான் பண்ணி தான் வருவாங்க. அவரே இந்த 2000 சட்டமன்ற தேர்தல் நிற்கல அப்படின்னா தான் கேள்வி கேட்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்போ நிற்க காலத்தில் நிற்கணும், நீங்க எங்க போய் போட்டாலும் நிற்பீங்க. ஏன்னா நீங்க ஜெயிக்க மாட்டேங்கிறது உங்களுக்கே தெரியும், சீமானுக்கு தெரியும், அந்த தம்பிகளுக்கு தெரியும் நாம ஜெயிக்க மாட்டோம். அப்புறம் நிற்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ஒரு பில்டப் கொடுத்துட்டு ஒரு திறநிலை திட்டு இருக்கு. இதுதான் அவருடைய வேலை. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது விஜய் அவர்கள் திமுக ஒரு தீய சக்தின்னு பேசுறாரு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, திமுக ஒரு தீய சக்தின்னு இப்பதான் தெரியுமா? ஏன் அன்னைக்கு தெரியாதா? ஓட்டு போடும்போது தெரியாதா? ஸோ ஓகே, நான் இதே பண்ணல அவுட் ஒன்று கேட்குறேன் திருப்பி சீமான்ட்ட. பெரியாரே ஒரு மண்ணு தாங்கிறது உங்களுக்கு அப்பம் தெரியாதா? இப்பதான் தெரியுமா? நீங்க கட்சி ஆரம்பிச்ச புதுசா தெரியாதா? நீங்க அன்னைக்கெல்லாம் பெரியார் எங்க தாத்தா பெரியாரியா தமிழ் சனியன்னு சொன்னா தெரியுமா? இப்படி சொன்னா தெரியுமா? அப்படி சொல்லணும் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க பெரியார் பெரியார்னு. இப்போ பெரியார் மண்ணு தானா? ஏன் அப்ப நீங்க வயசுக்கு வரலையா? இல்ல 18 வயசு ஆகலான்னு கேட்கிறேன். என்ன பேச கேட்கிறேன், இதை பத்திலாம் நீங்க பேசலாமா? இங்க இருந்து எல்லாருமே இதுக்கு முன்னாடி விஜய் கட்சியில் இப்ப இணைஞ்சவங்களா இருக்கட்டும், இப்ப கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சவங்க எல்லாருக்குமே இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சவங்க தான் இருப்பாங்க. திமுக ஓட்டு போடாமலே இருக்க மாட்டாங்களா? திமுக ஓட்டு போட்டா சீமான் கட்சிக்கு நம்ம கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் இருக்குதான் செய்வாங்க. ஸோ எல்லாமே அந்த நிலைப்பாட்டு அப்போதைக்கு சூழ்நிலைக்கு அவங்க எடுக்கிறது, இதுக்கு போகிறது இதுக்கு பெட்ரு அப்படிதான் நினைப்பாங்க. நான்லாம் நோட்டாக்கே போட்டிருக்கேன் இதுக்கு பெட்ரு அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் நிலைப்பாடு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவர் கட்சி ஆரம்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய அரசியல் கொள்கை இதில் நிலைப்பாடாக இருக்காரா இல்லையா? எந்த இடத்துல இது மாறி இருக்காரா? அப்படி எங்கேயுமே மாறின கிடையாது. தெளிவாக அடிக்கிற பையனா, உங்களை மாதிரி கிடையாது. நேற்று ஒரு பேச்சு, முந்தானத்து பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சுன்னு என்னென்ன உருட்டுலாம். சரி, நமக்கு அதை பேசும்போது எரிச்சல் வரும். ஸோ அதாவது நம்ம இப்போ சீமான உள்ள இப்போ நம்ம விமர்சிக்க உடனே கமெண்ட்ல வந்து நிறைய பேர் கதறுவானுங்க. அதாவது நீ உண்மையான தமிழனா, நீ விஜய்க்கு போய் சப்போர்ட் பண்ற, நீ தமிழன் சீமான சப்போர்ட் பண்ணணும், அதாவது நீ வந்து ஒரு நடிகருங்கனால ஒரு ரசிகர் இந்த போதில போற அப்படி இப்படின்னு பானுங்க. ஸோ அவங்களுக்குலாம் நம்ம தண்ணியில் கொடுத்துட்டே இருக்க முடியாது. நாம ஏன் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறது நிறைய நம்ம சொல்லிட்டோம். அதாவது நான் கேட்குறேன், இங்கே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணலாம் சொல்லுங்கப்பா? திமுக சப்போர்ட் பண்ணலாமா? ஏன்னா திமுக தான் இருக்க கூட நம்ம நினைக்கிறோம். ஒரு பரம்பரையாக குடும்பம் தான் தமிழ்நாட்டை ஆளணும்னு பட்டா போட்டோம் எழுதி கொடுக்கல. அது எப்படி? நான் கேட்குறேன், ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த திறமையில அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முதல்வர் இருக்கிற அவருக்கு என்ன இருக்கு? அவர் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞருடைய மகன். அந்த ஒரு தகுதியிலன்னா அவர் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்க முடியுமா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் இருக்கு, நாட்டால் வரான். அவருக்கு அடுத்தப்பல அவருடைய மகன் உதயநிதிக்கு என்ன திறமை இருக்கு, என்ன இருக்கு, ஆற்றல் இருக்கு. அவருடைய மகன் கலைஞருடைய பாருன்னா அவர் நாட்டை ஆழ்வார். கண்டிப்பாக ஜெயிச்சாங்கன்னா அப்படியே மகனுக்கு பட்டாபிஷம் பண்ணி கொடுத்துருவாரு. அப்புறம் அதுக்கப்புறம் இன்பநிதி. ஸோ இப்படி பரம்பரையாக ஒரு குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை ஆகணும், அதுக்கு எல்லாரும் ஊழியம் பண்ணணுமா? ஸோ அப்போ அதை எதிர்த்து அதை அடிக்கூடிய சக்தி இங்கே யாருக்கு இருக்கு கேட்டீங்கன்னா விஜய் மட்டும்தான் இருக்கு. நீங்க சொல்லுங்க சீமானுக்கு இல்லையான்னு கேட்பீங்க. சீமான் கிடையாது. சீமான் ஒரு உருட்டு மனன்பா. சீமானை பற்றி எப்படி நம்புறீங்கன்னு கேட்குறேன். அவர் அங்கே திமுக எழுத்து நிற்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா?
மேடைகளை எது நிற்கிற மாதிரி ஒரு குரல் கொடுப்பாரு, சவுண்ட் கொடுப்பாரு, அவ்வளோதான். உள்ளுக்குள்ள மறைமுகமாக டீலிங் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. முக்காமத்து அவரும் முக்காமத்தும் ஸ்டாலினும் பார்த்து பேசிக்கிட்டதே எனக்கு தெரிஞ்சு இருக்காது. ஆனால் அவர் வந்ததுக்கு ஸ்டாலின் உள்ள போய் பார்க்க போறாரா கும்பிட்றாரா, அங்கே பார்த்துட்டு வந்து உடனே விஜய்க்கு எதிராக போராடி இருக்காரு. இல்லை அவர் சொல்கிறாருங்க, அதாவது நான் பேசிட்டு இருக்கும்போது சடன்னு ஒரு நாள் மயக்கம் போட்டு வந்துட்டேன், உடனே அண்ணன் போனேன், தம்பி உடம்பை பார்த்துக்கோ ஒழுங்கா சாப்பிடு அப்படின்ட்டு. யார் ஸ்டாலின் அண்ணன் தாயில் நம்பர் என்ன எப்பவுமே நல்லா உபசரிப்பாங்க. மூக்க அழகின்னு கூட எப்பவும் அங்கே மதுரைக்கு போனால் வாடா படம் தான் பேசுவாங்க. ஸோ எங்களுக்குள்ள எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த உறவுங்கிறது பலமாக தான் இருக்குது, அரசியல் கட்சியை தாண்டி அந்த உறவுங்கிறது இருக்குது. இப்படிலாம் பேசுனா இல்லை எப்போவுமே பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வெளியில தான் வீராப்பா பேசுவார், உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா பயங்கரமான உறவு. இதை விட சொல்கிறார் ஒரு பேட்டியில், பிஜேபியா திமுகன்னு கேட்டால் நான் திமுக தான் சொல்லுவேன், ஏன்னா அவன் என் பங்காளிங்க, நான் அங்கே தான் வந்திருக்கேன். ஸோ இப்படி மாற்றி மாற்றி உருட்டக்கூடிய ஒருத்தரை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு மாற்ற நீங்கள் நினைக்க முடியும்? ஸோ விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்த நாள்ல இருந்து நீங்கள் பாருங்க, அவர் எந்த இதுலையாவது சொன்னதுல இந்த மாற்றி நிலைப்பாட்டை மாற்றி இப்படி பேசியிருக்காரு விஜய் அப்படின்னு சொல்லுங்க, நான் கேட்குறேன். அவர் எங்கேயும் சொல்ல இப்போ வரைக்கும் உறுதியாக நிற்காரு. திமுக எங்கிட்ட அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரி நிலைப்பாட்டில் கரெக்டாக நிற்காரு. ஸோ இங்கே ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும் இடத்துல அவர் மட்டும் தான் இருக்காரு, அவரால் மட்டும் தான் மாற்றி கொடுக்க முடியும். சும்மா ஒரு நேரத்துக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு பேசிட்டு மட்டும் எப்படி? அதாவது அவருக்கு நிறைய அறிவு இருக்கு, பேச்சு திறமை இருக்குன்னா அதை வச்சு என்ன பண்றது? பேச்சு திறமை மட்டும் இருக்கு, நல்லா பேசுறாரு அப்படிங்கிறக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நாட்டை ஆள முடியுமா? நீங்களாம் சொல்றீங்களே நல்லா நடிக்கிறதுக்காண்டி அவர் நாட்டை நல்லா நடிக்கிறான்னு கொடுக்கல. ஒரு மனுஷன் நடிக்கிறாங்கிறக்காண்டி அவன் ஒதுக்கிடலாமா? அப்பனா ஒருத்த நடிப்புங்கிறது தொழிலுப்பா, அந்த தொழிலை பண்ணவனுக்கு இந்த நாட்டை ஆளுங்கிற என்ன இருக்கக்கூடாதா? என் நாட்டை ஆளக்கூடாதா? நாட்டு ஆளுக்கு என்ன தெரியுங்கன்னு இதுக்கு இது வச்சு பேசிக்கா இதெல்லாம் இருக்கணும், இதை படிச்சிருக்கணும், இதை டிகிரி முடிச்சிருக்கணும், இதெல்லாம் எதுவும் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க நாட்டு ஆளுனா மக்களுடைய மனசுல இடம் வச்சிருக்கணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும், அவ்வளவுதான். நான் மக்களுக்கு உண்மையிலே நல்லது பண்ண நினைக்கக்கூடிய யாரு வேணாலும் நாட்டு ஆள தகுதி உண்டு. அது தமிழ் மண்ணில் பிறந்தவன் தமிழ்நாட்டு ஆள் நினைக்கிறோம், அவர் தமிழ் மகன் தானே. சும்மா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள்லாம் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிக்கல. உண்மையிலே திமுக எதிர்க்கிறதுக்கு, திமுக எதிர்த்து ஆட்சியை பிடிக்கிறது யாருக்கு தகுதி இருக்கு, யாருக்கு தைரியம் இருக்கு அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா என்ன புதுவே அதுக்கு விஜய்க்கு மட்டும் தான் இருக்கு. சீமான் வந்து பேச்சுல தான் வீரர், செயல்பட்ட கிடையாது. அவரு எங்க நான் நல்லா கேட்கிறேன், அந்த கட்சியில இருந்து எத்தனை பேர் முக்கியமானவங்களாம் அப்படின்னா வெளியில போயிருக்காங்க, காரணம் யாருக்கா தெரியுமா? அதாவது நிறைய பேர் இருக்காங்க, கல்யாண சுந்தரம், ராஜீவ் காந்தி, இந்த இப்ப காளியம்மாள், இப்படி நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம். இவங்களாம் ஏன் போனாங்கன்னு என்னைக்காவது இவனா வச்சிருக்கலாம்? ஏன்னு கேட்டீங்கன்னா சீமான் கட்சியில சீமானை தாண்டி ஒரு பயங்கரமான ஒரு செல்வாக்கு வருது, ஒரு பிரபலம் அடைகிறாங்க, அவங்க சீமானை தாண்டி இவங்ககிட்ட நெருக்கமாக இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவர் அதை தாங்க முடியல. அதாவது சீமானை பொறுத்த வரைக்கும் சீமான் முதல்ல ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கட்சியிலேருந்து வேற யாராவது ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அதை அவரால் தாங்கிக்க முடியாது. இதான் உண்மை. ஒரு பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும், சம உரிமை கொடுக்கணும். காளியம்மாள் அந்த பெண்ணு என்ன பண்ணிச்சு அந்த கட்சியிலிருந்து வெளியே போறதுக்கு? அவ்வளோக்குள்ள பிசுறு மசுறுன்னு விமர்சிட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக சம உரிமை கொடுக்குறாராம். கட்சியிலே அந்த பெண்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கல இவரு. அதாவது தமிழ்னு உணர்ச்சி போங்க யார் பேசிட்டா உடனே அவங்க தமிழுக்கான தலைவராயிருவாரா? என்ன சொல்றது? சரி, ஓகே, நம்ம டேக் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. சரி, நம்ம அதுக்கு அடுத்தால விஜய் அவர்கள் ஈரோட்டில் பண்ண சம்பவத்துக்கு ஒரு கட்சியில இருந்து ஒரு பதிலடி ஒட்டுமொத்தமா மாறி இருக்கு அப்படி சொன்னோம்ல. எந்த கட்சின்னு கேட்டீங்கன்னா பிஜேபி. அதாவது நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க, கரெக்டா புதுச்சேரி நினைக்கிறேன், புதுச்சேரிக்கு அப்புறம் பெருசா வரலாம் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. புதுச்சேரிக்கு முன்னாடி இருந்து பாத்தீங்கன்னா பிஜேபி எல்லாருமே விஜய் அவர்களுக்கு ஆதரவாக அப்படியே மழுப்பி அப்படியே தான் பேசியிருந்தாங்க. அதாவது அண்ணாமலை ஸ்பீச்சாகட்டும், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களாகட்டும், நயினார் நாகேந்திரன் ஆகட்டும், இவங்களுடைய ஸ்பீச்லாம் விஜய்க்கு எதிர்ப்பான நிலைப்பாடு இருக்கவே இருக்காது. சாதாரணமா இருக்கும், இல்லைன்னா கடந்து போவாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க பார்த்துருப்பீங்க, நேற்று பேச ஸ்பீச் எடுத்து அவ்வளோ பேர் ஒட்டு மொத்தமா முதல்ல அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசுறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டார். அது ஈரோட்ட தளபதி விஜய் பேசுறதுக்கு முன்னாடியே கேவலப்படுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டார். அதாவது இவரை கம்முன்னு கேவலப்படுத்த ஆரம்பிச்சாரு. இப்ப பேசுறதுக்கு அப்புறமா விமர்சிக்காரு. இதுக்கு முன்னாடிலாம் திமுக அடிச்சா ஆமா அது கரெக்டான பார்வை தானே, நாங்களும் வரவேற்கிறோம் அப்படிம்பாரு அண்ணாமலை. ஆனா திமுக தீய செய்தி சொன்னதுக்கு அப்புறமும் அவர் வந்து பத்தி அதை விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காரு. சோ அப்பவே எனக்கு லைட்டா சந்தேகம் வந்துச்சு, என்னடா அப்படின்ட்டு. உடனே அதுக்கு ஏற்ற மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்றாங்க. நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, அதாவது புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு காசா மாசான வராங்க, நாம அவங்களோட பிக் பாஸ் அப்படின்னு விமர்சனம் பண்றாரு. சோ தலைமையிலிருந்து அறிவிப்பு வந்திருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா என்ன நினைச்சாங்க கேட்டீங்கன்னா, இவர் எப்படினாலும் நம்மளோட கூட்டணிக்கு வந்துருவாரு, கூட்டணிக்கு வர வச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப வந்து ஒரு ஆணவத்துல எப்படினாலும் நம்மகிட்ட வந்துருவாருப்பா அப்படின்னு நினைச்சிருக்காங்க அந்த கரூருக்கு அப்புறம். ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லதான் மாற மாட்டாரு. அவரு அப்படி ஒரு இது தேவையில்லை அவருக்கு. அதனாலதான் அவர் வந்து, ஏன்னா அவர் சொல்லிட்டாருல அரசியல் எதிரி கொள்கை சொல்லிட்டு, அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க கூட எப்படி கூட்டணி வைக்க முடியும்? இவன் எப்படி பையன் நம்மகிட்ட வந்துருவான், நம்ம கூட சேர்ந்தாதான் இவனால ஏதாவது வந்து தொகுதியில் வாங்க அப்படின்னு அவன் ஒரு மெதப்பில் இருந்திருப்பாங்க நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில கூட அவர் வரமாட்டார் தெளிவாக அவங்க அறிவிச்சதுக்கு அப்புறம்ல தலைமையிலேருந்து சரி இவன் எப்படின்னா நம்மளோட கூட்டணிக்கு வரமாட்டான், அதனால இனிமேல் அவங்க விமர்சனம் பண்ணுங்கன்னு அறிவிப்பு வந்திருக்கு. அதான் ஒட்டு 10 பேர். ஏன்னா இடையில கூட நீங்க பார்த்துருப்பீங்க, அண்ணாமலை டெல்லிக்கு பயணம் வேகம் போயிட்டு இருந்தாரு. ஸோ நயனார் போயிட்டு இருந்தாரு. ஸோ அறிவிப்பு வந்தோன்னா ஒட்டு 10 பேர் வரிசையா அப்படி ரியாக்ட் பண்றாங்களா விஜய்க்கு எதிராக.
நீங்கள் ரியாக்ட் பண்ணினா போகுது, என்ன வேணால் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். ஏன்னா அவர் தான் முதல்ல தெள்ளத்திலேயோ தன்னோட எதிரியாக அறிவிச்சுட்டு வந்து நிற்காரு. உங்களோடலாம் கூட்டணி சேர்ந்தா அவர் நிற்க முடியும்னா அவர் வந்து அப்படி அறிவிச்சிருக்கே மாட்டார். அது தெரியாமல் நீங்களா உட்காந்து சப்போர்ட் பண்ணா சரி ஓகே. ஆனால் இந்த மாதிரி எல்லா கட்சிகளும் பதறது அலறதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்குள்ளுக்குள்ள பேரானந்தம் இருக்குது. இதெல்லாம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா விஜய் அப்படிங்கிற ஒரு மூஞ்செழுத்து, இதுதான் காரணம். ஸோ தமிழ்நாட்டு அரசியல் இப்போ தான் பரபரப்பாக இருக்குங்க. அதாவது எனக்கு விவரம் தெரிஞ்சு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் இவ்வளோக்குள்ள பரபரப்பாக யார் என்னங்கிறது எதிர்பார்ப்பு இருக்குல்ல, பயங்கர மடங்கு வந்து ஒரு எகிரி அடிச்சிருக்கு. ஸோ அது நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ தளபதி தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆட்டத்தையே மாற்றுறாரு. ஸோ ஒரு களத்தை, அதாவது தேர்தல் காலத்தையே வேற லெவலில் மாற்றுறாரு. ஸோ இன்னும் ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக விஜய் என்ன பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு ஆர்வமாக இருக்குது. சரி, தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுத்தே இருங்க. இன்னைக்கு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்தில் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். பாய்.